இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆண்டவருடைய உணர்த்தின்படியான வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபுக்கு எழுதின புஸ்தகத்தில், யோபு எழுதின புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதியிலிருந்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் கவனமாக கேட்டு உங்கள் வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யோபு புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். இந்த அறிவு எல்லாருக்கும் தேவை. ஆமென் சொல்லுவோமா? தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்க, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அழைத்து அபிஷேகித்து பரிசுத்தப்படுத்தி இந்த சபையில் வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கரத்தில் நம்ம இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அதனால தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒன்றை விளங்கிக்கணும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. தேவனிடத்தில் சும்மா சர்ச்சில் வந்துட்டு போறவங்களுக்கு தீமையா கூட மாறும். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று இந்த அறிவு எல்லாருக்கும் தேவை. ஆமென். அதனால தான் தேவன் சொன்னார், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆத்துமாவோடும் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னாரு. இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் தான். இந்த உலகத்தில் சகலத்தையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வைத்திருக்கிறார். உலகத்தில் எதுவும் அவராலே அல்லாமல் செயல்படவில்லை. அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. நீங்க ஒருவேளை பிசாசு அப்படி செஞ்சுட்டான் இப்படி செஞ்சுட்டான், பிசாசும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கிறான். தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறி உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க முடியாது. ஆமென் சொல்லுவோமா? அப்போ இந்த காலையில் ஒன்றை நல்லா விளங்கி கொள்ளணும். அவரிடத்துல, இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் இது. ஆமென் சொல்லுவோமா? அதாவது இன்னைக்கு சபைக்குள்ள எல்லாரும் வரோம், ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? தேவன் மேல அன்பு வைக்க வேண்டிய இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப கவனிக்கணும். அல்லேலூயா. ரொம்ப கவனிக்கணும். தேவன் மேல வைக்க வேண்டிய அன்பை இந்த உலகத்துல எது மேலையும் வைக்கக்கூடாது. தேவன் மேல வைக்க வேண்டிய பாசத்தை வேற எதுக்கும் நேரம் திருப்பக்கூடாது. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். ஏன் ஞாயிற்றுக்கிழமைனா கர்த்தருக்காக ஒதுக்கி தேவனை தேட வருகிறோம்? தேவன் மேல வைத்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு. ஏன் தினமும் ஜெபம் பண்றோம்? ஏன் தினமும் வேத வசனத்தை கை கொண்டு நடக்கணும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோம்? தேவன் மேல வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறதுக்கு. தேவன் மேல வைத்த அன்பை வெளிப்படுத்தணும். அதாவது நல்ல கவனிங்க, ஒருவர் மேல ஒருவர் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தணும். இந்த அன்பை நான் உள்ளத்திலேயே வச்சிருக்கிறேன், வெளியில அந்த அன்பை வெளிப்படுத்தினாதான் அந்த அன்பு தெரியும். அன்பை வெளிப்படுத்தணும். நம்ம இந்த உலகத்துல பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப நல்ல கவனிக்கணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தாலும் நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிற அளவை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய முடியும். அப்ப நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எப்படி வாழ்றோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. எல்லாரை போல நம்ம வாழக்கூடாது. எல்லாரை போல எனக்கு அது நடந்தால் நல்லா இருக்கும், இது நடந்தால் நல்லா இருக்கும். இன்னைக்கு சிலரை பார்த்தீங்கன்னா, சிலர் நினைக்கிறாங்க அந்த உலகத்தில் எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துட்டுனா நான் நல்லா ஆயிடுவேன். சிலர் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல வேலை கிடைச்சா எனக்கு சூப்பர் ஆகிடும். வேலை கிடைச்சப்பறம் சொல்லுவாங்க, நல்ல சம்பளம் கிடைச்சா நல்லா ஆகிடும். நல்ல சம்பளம் கிடைச்சப்பறம் நல்ல அதை செஞ்சுட்டா, வீடை கட்டிட்டா நல்லா இருக்கும். அடுத்தது சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அடுத்தது சொல்லுவாங்க, வேற பிள்ளைகள் பிறந்துட்டுனா நல்லா இருக்கும். அடுத்து கடைசியில் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தால் நல்லா இருக்கும். என்னதான் கடைசி அதனுடைய முடிவு என்ன? முடிவு என்ன? ஒண்ணுமே இல்லை. எல்லாம் எம்டி.
நம்ம இன்னைக்கு வெறுமையானதை, அழிந்து போகிறத ரொம்ப பெருசா மதிக்கிறோம். ஆனா அழிவில்லாத தேவன் நமக்கு கொடுத்த அந்த அன்பு கூறுகிற அனுபவத்தை நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். அதை பத்தி நினைக்கிறது இல்லை. அதுக்காகத்தான் நம்ம இருக்கிறோம், வாழ்றோம். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. வாழ்க்கைன்றதை நீங்க ஏனோதானோ வாழக்கூடாது. ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் வாழ்க்கையை கர்த்தருக்காக வாழணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அதாவது இந்த ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் கர்த்தருக்கென்று மாத்திரம் வாழணும். யோபுவை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். யோபு தான் இந்த வார்த்தையை சொன்னார். கர்த்தர் சகலத்தையும் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அவர் நினைச்சது உங்க வாழ்க்கையில தடைபடாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன்னு. தமிழ் புரியலையோ? ஆங்கிலத்தில் பேசினாதான் புரியுமோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் என்ன வேணா நீங்க பிரசங்கம் பண்ணுங்கய்யா, எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படியே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம வார்த்தைகளை கேட்கலாம். ஹல்லேலூயா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பரிசுத்த பிதாவே, எங்கள் மத்தியிலே மனுஷ சத்தம் வேண்டாம் ஆண்டவரே. பரலோக தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி ஆயத்தமாக வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் மத்தியிலே வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னீர். நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே வல்லமையோடும் அதிகாரத்தோடும் விடுதலை கொண்டு வருகிறதாகவும் வெளிப்பட ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமோர் ஹல்லேலூயா சொல்லுவோம். இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறவங்களை நான் மீண்டும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றை கேட்ட வசனத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறது என்பது எப்படி வெளிப்படும், எப்படி வெளிப்படுத்தப்படும் என்பதை நாம் யோபுவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம், ஒரு 2-3 காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, யோபு எழுதின புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். இங்கே ஒரு தேவனுடைய மனுஷனாகிய யோபுவை குறித்து சொல்லப்படுது. அவர் ஒரு தேசத்தில் இருந்தாராம். அவரை பற்றி முன்னுரை கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தானா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்னாடி முதல்ல இருக்கா? கர்த்தருக்கு முன்னாடி நான் இருக்கிறேன்ற உணர்வு நமக்குள்ள இருக்கா? எங்க இருந்தாலும் எப்பொழுதும் உங்களை யார் பார்க்கிறா அப்படின்றது அல்ல, கர்த்தருக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? எல்லாருக்குள்ளே என்ன பயம் இருக்கணும்? யாருக்கு முன்னாடி இருக்கிறன்ற பயம் இருக்கணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன். தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன் அப்படின்ற பயம் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? நமக்குள்ள எப்பவுமே உத்தம தன்மை இருக்கணும், உண்மை தன்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லும்போது மற்றவர்கள் நம்மை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம செயல்கள் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? சன்மார்க்கர்களாய் நாம் வாழ வேண்டும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய். இந்த 3 காரியத்தை எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் விலகுகிறவனுமாய் இருந்தான். இந்த 3 காரியங்கள் முதலாவது யோபுக்குள்ள இருந்தது. அவனுக்குள்ள இருந்த எண்ணம் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள எதையும் பற்றி அல்ல, நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு. இந்த யோபுவுக்கு உலகத்தில் உள்ள ஆஸ்திகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு 6000 ஆடுகள் இருந்ததாம். எவ்வளோ ஆடுகள்? சத்தமாக சொல்லுங்களேன். 3000 ஒட்டகம் இருந்துச்சான். எவ்வளோ இருந்துச்சு? 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள். இப்படி பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் சொத்தினுடைய மதிப்பையே நம்ம மதுரை வாயிலில் அப்படி அடக்கும். ஒரு 3000 ஒட்டகத்தை அடக்குனா எவ்வளோ இடம் தேவைப்படும்? 6000 ஆடுகள் அடக்குனா எத்தனை இடம், எவ்வளோ இடம் தேவைப்படும்? இதில் மாடுகள், ஆடுகள், கழுதைகள், இவ்வளவு சொத்துக்கள். அவனுக்கு பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள்? 10 பிள்ளைகள், 7 ஆண் மகன்கள், 3 பெண் பிள்ளைகள், மொத்தம் 10 பிள்ளைகள் அவனுக்கு. இவ்வளவு சொத்துக்கள், ஆஸ்திகளுக்கு உடையவன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கிழக்கத்திய புத்திரர்களில் பெரிய மனுஷனா இருந்தானாம். அல்லேலூயா. அவன் அவ்வளவு ஆஸ்திகள், அந்தஸ்து, அவ்வளவு உயர்வு. அவனுடைய போதும் தம்பி, அதை அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க. இந்த மைக்கு வருது அந்த காற்று, அப்படியே விடுங்க. பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. நல்ல ஒன்றை கவனிக்கணும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தில் இவ்வளவு ஆசைகள், இவ்வளவு மேன்மைகள் அவனுக்கு இருந்தாலும் இவைகளின் மேலெல்லாம் அவன் கண்ணே இல்லை. அல்லேலூயா. அவனை குறித்து தேவன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் பாருங்க. என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. ஆண்டவர் அவனை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனும், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய இவனை போல பூமியில ஒருவனுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் கர்த்தருக்கு முன்னாடி தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம சபையில் வர்றோம், நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நம்ம என்னன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னார். தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்னார். இந்த காலையில் வீட்டிலேருந்து புறப்பட வச்சுமே, சர்ச்சுக்கு வரச்சுமே, எதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு வந்தோம்? கர்த்தரை முன்னாடி வச்சுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சர்ச்சுக்கு வரச்சமயமே கேட்குறேன். அப்போ நம்ம உலகத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எந்த சூழ்நிலையிலெல்லாம் நம்ம எதையோ முன்னாடி வச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். கர்த்தரை முன்னாடி நீங்கள் வைக்கணும். கர்த்தருக்கு முன்னாடி நடந்து கொள்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டும். நல்ல கவனிங்க. உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருந்தான். அவனை கர்த்தர் கவனித்து கொண்டே இருந்தார். அதே நேரத்தில் பிசாசும் கவனித்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க. உங்கள் மேலே கண்கள், தேவனுடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதே நேரத்தில் பிசாசும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். நல்ல கவனிங்க. தேவன் நன்மை செய்ய நம்ம மேல் கண்களை வைத்திருக்கிறார். பிசாசு தீமையை செய்யும்படி அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். தேவன் நம் வாழ்க்கையை உயர்த்தும்படி கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறார். பிசாசோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை அழித்து நம்மை சின்ன பின்னமாக்கும்படி பார்த்து கொண்டு இருக்கிறார். இதில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உத்தமத்தை விட்டு விலகும்போது சாத்தானை உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு நீங்கள் ரெட் கம்ப்ளெட் போட்டு கார்பெட் போட்டு வரவேற்கிறீங்க. உத்தமத்தை விட்டு விலகும்போது சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கிறீர்கள். சன்மார்க்க ஜீவியத்தை விட்டு விடும்போது சாத்தானை வரவேற்கிறீர்கள். பொல்லாப்புக்கு பயப்படாமல் துணிகரம் கொள்ளும் போது பிசாசுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்கிறீர்கள். ஆகையினால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல நீங்களும் நானும் தேவன் மேல வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும்? உத்தமர்களும் சன்மார்களும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களுமாய் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுவோமா?
நீங்கள் நல்ல கவனிங்க. எல்லா அந்த வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களும் உங்களை போல என்ன போல அவர்கள் பாடுள்ள மனுஷர்கள் தான். அதனால தான் வேதம் சொல்கிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது அவங்க நம்ம போல பாடுள்ளவர்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்தே வேதம் என்ன சொல்லுது? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே பாடுபட்டு பாவம் இல்லாதவராக இருக்கிறபடினாலே பாவம் செய்கிற நமக்கு பாவத்திலிருந்து வெளியே வர அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். அவர் எதற்காக பாடுபட்டார்? உங்களுக்காக, எனக்காக பாடுபட்டார். இரண்டாவது காரியம் அவர் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பின்னாடி கடைசி 3 வசனங்களை வாசிக்கலாம். 20ஆம் வசனத்திலிருந்து கடைசி வர. அப்போது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் இவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலையும் யோபு தன் வாழ்க்கையில பாவம் செய்யவும் இல்லை, தன் உதடுகளினால் குறை சொல்லவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை அப்படின்னு இருக்கு. அப்படிதானே? அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ரெண்டாவது தன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போனாலும் கர்த்தரை துதிக்கிற துதியை இழந்து போகவில்லை. ஆமென், அல்லேலூயா. நம்ம சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் தேவை என்னன்னா, கர்த்தரை துதிக்கிற துதி நிறைந்த வாய். ஆமென், அல்லேலூயா. எல்லா சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை எக்காலத்திலும் துதிக்கிற துதிகள் நிறைந்த வாய். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் பவுல் சொல்றாரு, கர்த்தரை துதிக்கிற நாம், கர்த்தரை துதிக்கிற நாம் இந்த வாயில துதித்தலும் சபித்தலும் இருக்க கூடாது. அவர் சொல்றாரு, ஒரே தண்ணி இனிக்கவும் கசக்கவும் முடியாது. ஒரு நாளாவது யாராவது ஆப்பிள் மரத்தில் பேரக்காயை பறிக்க முடியுமா? ஆப்பிள் மரத்தில் என்ன தான் கிடைக்கும்? ஆப்பிள் தான் கிடைக்கும். வாழை மரத்தில் தேங்காவை பறிக்க முடியுமா? தேங்காய் என்ன செய்யாது? ஒரு நாள் வாழை மரத்தில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. தென்னை மரத்தில் போய் வாழை தாரை போய் வெட்ட முடியுமா? கிடைக்குமா? கிடைக்க வாய்ப்பே இல்லை. அந்தந்த மரம் அதை தான் கொடுக்கும். ஆமென் சொல்லுவோமா? அதை போல் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இருக்க அடையாளமே என்னன்னா, தேவனை துதிக்கிற துதி. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் துதி. ஆமாம், ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படியே நடந்து போச்சுமே வாயில் முணுமுணுத்துக்கிட்டே போகணும், கர்த்தரை துதிச்சுக்கிட்டே போகணும். ஆமென் சொல்லுவோமா? மூன்றாவது ஒன்றே பார்த்துடலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சரியான நேரத்துக்கு முடிச்சிடுறேன். 19ஆம் அதிகாரம், யோபு 19ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். என் மாம்சத்திலிருந்து நான் தேவனை பார்ப்பேன். ரெண்டாவது நமக்கு தேவை என்னன்னா, தேவனை நான் முகமுகமாக பார்க்கணும் அப்படின்ற ஆசை. எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன தேவை? தேவனை முகமுகமாய் பார்ப்பேன் அப்படின்ற என்ன தேவை? ஆசை. இன்னைக்கு நமக்குள்ள ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? ஆசை இருக்கு. ஆனால் அந்த ஆசை என்னவா இருக்கு? உலகத்தை பற்றிய ஆசைகளாக இருக்கு. நம் தேவைகளை பற்றிய ஆசைகளாக இருக்கு. இயேசுவை பற்றிய ஆசையாய் மாறணும். ஆமென். என்ன ஆசையாக மாறணும்? இயேசுவை பற்றிய ஆசையாய் மாறணும். அருமையாக ஒரு பாட்டு நம்ம மோகன்சி அவர் மனசில் ஒரு பாட்டு, இயேசுவே உம்முகம் பார்க்கணுமே, பார்த்து அனுதினம் நான் ரசிக்கணுமே, ரசிக்கணுமே ஐயா ரசிக்கணுமே, பார்த்து அனுதினம் நான்
ரசிக்கணுமே. ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் பாடியிருக்கார், உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும் அப்படின்ற அவரை இயேசுவை பார்க்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. யாரை பார்க்கணும்? எல்லாரும் சொல்லுங்களேன், யாரை பார்க்கணும்? இன்றைக்கி நம்ம இங்கே சர்ச்சில் இருந்தே இயேசுவை பார்க்கறது கஷ்டப்படுறோம். நம்ம வீடுகளில் இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்படுவோமா? ஹல்லேலூயா. சர்ச்சில் இருக்க ஜெபமே சிலருடைய பார்வைகள், எண்ணங்கள் எல்லாம் எதை பற்றியதாக இருக்கிறது. எப்பொழுது இவர் பிரசங்கத்தை முடிப்பாரோ ஆமேன் போடுவாரோ, சட்டியை பெட்டியில் ஏற்றுவோமோ, ஏற்றி சாப்பாட்டை சாப்பிட வேண்டுமே, பசி வா வா என்கிறது, இவரோ இரு இரு என்கிறார், எதை நான் செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் திகைப்போடு இருப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமோர் அல்லேலூயா சொல்லுவோம். சிலர் அப்படி திகைப்போடு இருப்போம். நம்ம திகைப்பெல்லாம் மாறணும்னா இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை தேவை. ஆமென். ஒரு சம்பவம், ஒரு மிலிட்ரியில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும்போது அந்த யுத்தத்தில் இருந்த படைத்தலைவன் அவன் யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிற வேளையில் அங்கே ஒரு பள்ளம் இருந்துச்சான். அந்த பள்ளத்தில் ஒரு வீரன் தனியாக இருந்தானான். அவன் தனியாக இருக்கானேன்னு சொல்லி அங்கே போய் அவனை பார்த்து வரணும்னு சொல்லி அப்படி அந்த தலைவன் போய் எட்டி பார்த்தானா. எட்டி பார்த்தா அவன் உள்ளே உட்காந்து அந்த குழியில் உட்காந்து யோவான் புஸ்தகத்தை எடுத்து யோவான் அந்த புஸ்தகத்தில் உள்ள பகுதிகளை அவன் படித்து சந்தோஷமாக உட்காந்து அதை வாசிக்கிட்டு இருந்ததை பார்த்தானா. இந்த தலைவன் வந்து ஒரு நம்ம சொல்கிறோம்ல, கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ இவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, என்னடா பண்ணுற, வேதத்தை படிச்சுட்டு இருக்க அப்படின்னோடனே, அதெல்லாம் படிக்கக்கூடாது, இன்னும் நீ அதை படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டினானா. அப்போ அவன் சொன்னானா, நான் சாவை கண்டு பயப்படாமல் இப்போவும் நான் சாவுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு சாவை பற்றி பயம் இல்லை, ஏன்னா இயேசுவோடு நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே இவன் திட்டிட்டு அப்படி போயிட்டானான். இப்படி போன அடுத்த செகண்டு குண்டு வெடிச்சிட்டான். குண்டு வெடித்தா அந்த குண்டு வெடிப்பில் அந்த பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த வீரன் செத்து போயிட்டானான். அவன்கிட்ட அந்த பைபிள் கடந்துச்சான், அந்த புதிய ஏற்பாடு. அப்போ இந்த தலைவன் போய் பார்த்து எடுத்தானான், அந்த புதிய ஏற்பாடை எடுத்தானான். எடுத்துட்டு அவன் சாவை குறித்து பயப்படாமல் இருந்தான். அவன் ஏதோ பரலோகத்துக்கு போகிறான்னு சொல்லி அவ்வளோ நம்பிக்கையாக சொன்னானே அப்படி சொல்லி அந்த கடவுளே இல்லைன்னு சொன்னவன் அந்த யோவான் புஸ்தகத்தை எடுத்து படித்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரனாய் கர்த்தரால் மாற்றப்பட்டானா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து சகலத்தின் நன்மையாய் மாற்ற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் சொல்லுங்கள், முதல் பாயிண்ட் என்னது? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவருமா இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதாவது இல்லை, எப்போதும் வாயில் இருக்கணும். 2வது அது. 3வது, இயேசுவை நான் முகமுகமாய் பார்ப்பேன் என்ற ஆசை எல்லாருக்குள்ளேயும் வேணும். சரிங்களா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா?